Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is 21st August 2026 Friday, வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு வெள்ளிக்கிழமை மாலை 8 மணிக்கு எழுப்புதல் சுகமளிக்கும் கூட்டத்தில் பிரதர் பெனி ஜோஷுவா பேசுகிறாரு. வாங்க, நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். அதே போல் நாளை மாலை 4 மணிக்கு வாலிபர்களுக்கான, யார் வேணாலும் கலந்து கொள்ளலாம், குறிப்பாக வாலிபர்களுக்கான ஆர்மர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவன போர் வீரர்கள் என்ற தலைப்பில் ஒரு செமினார் நடக்கிறது 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும். அதில் கலந்து கொள்ளுங்க. இரவு சாப்பாடோடு முடிப்போம். சரிங்களா? எல்லாமே இலவசம் தான். ஏன்னா எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும், இந்த கடைசி காலங்களே கர்த்தருக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்பதே எங்கள் ஆவல். சரி, இன்றைக்கான வசனத்தை பார்ப்போம். சாப்டர் 3 verse 4. சரடி சபையை பற்றி தொடர்ந்து ஆண்டவர் பேசி கொண்டு வருகிறார். பார்ப்போங்களா? You have a few names even in Sardis who have not defiled their garments, and they shall walk with me in white, for they are worthy. ஆனாலும் தங்கள் வஸ்திரங்களை அசிசிப்படுத்தாத சிலர் பேர் சர்தையிலும் உனக்குண்டு. அவர்கள் பாத்திரவான்களானபடியினால் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட நடப்பார்கள். ஹல்லேலூயா. பாவம் நிறைந்து கர்த்தருக்கு விரோதமாய் வாழ்கிறவர்கள் இருந்தார். அதிலேயும் உண்மையுள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், கர்த்தருக்காக பயப்படுவர்கள் இருக்கிறாங்க சிலர். அல்லேலூயா. அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை என்ன பண்ணிட்டாங்களாம்? படுத்தினார்கள். ஆனால் உன்னிடத்தில் வெண் வஸ்திரம் தரித்து என்னோடு கூட, வெண் வஸ்திரம் என்று சொல்லும் பொழுது அங்கே வெள்ளை அங்கியை குறித்து பேசுகிறார். ஆமாம் தானுங்களேன். In every church there were true Christians and false Christians. ஆமாம் தானுங்களேன். மேத்யூவில் ஆண்டவர் சொல்கிறார் 13:24-30. எல்லா சபைகளிலும் ட்ரூ கிறிஸ்டியன், ஃபால்ஸ் கிறிஸ்டியன் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த சபையிலும் இருந்ததில் ஆச்சரியம். இன்னைக்கு அது தொடர்கிறது. ஆனால் ஆண்டவர் அப்படி இருந்தாலும் என்ன சொல்றாரு? அவர்கள் வெண் வஸ்திரம் தரிக்கிற பாக்கியம் உள்ளவர்கள், எனக்காக விசுவாசத்திலே பலப்பட்டு நின்றவர்கள். The color white is a sign of righteousness and purity. வெள்ளை வர்ணம் என்பது அது நீதிமான்கள் எனவும் பரிசுத்தத்தை குறிப்பதாகவும் இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அல்லேலூயா. நீங்கள் பரிசுத்தத்திற்கு தான் அழைக்கப்பட்டீர்கள். ஆகவே அருமையானவர்களே, போராட்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், சோதனைகள், கஷ்டங்கள், தோல்விகள், அவமானங்கள், விசுவாசத்திலே பலவிதமான பாதிப்புகள் எது வந்தாலும் நீ கர்த்தருக்காக நின்று பழகிக் கொள்ள வேண்டும். பேதுருவை சிலுவையிலே அறையிறார்கள். சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க, ஆணி வச்செல்லாம் அடிச்சுட்டாங்க. அப்போ பேதுரு சொல்றார், ஐயா, நான் இயேசுவுக்காக மரிப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். ஆனால் என்னை ஆண்டவரை போல தொங்க வைக்காதீங்க, என்னை தலைகீழ தொங்க வைங்கன்னு சொன்னாராம். சிலுவையிலே அவரை தலைகீழ சிலுவையிலே வைத்தார்கள். யோசிச்சு பாருங்க, சிலுவையிலே தலைகீழ நட்டினால் எப்படி இருக்கும்? உன் தலை கீழே இருக்கும், கால் மேலே இருக்கும். உன் சரீரத்தினுடைய இரத்த ஓட்டங்கள் மாறிவிடும். உன் சரீரத்தில் இருக்க சூழ்நிலையே மாறிவிடும். அதில் வேற ஆணிகள் அடிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்காக நின்னா அந்த பேதுரு பார்த்து தான் சொன்னார் ஏசாமி, பரலோகத்தின் கதவுகளுடைய சாவியை திறவுகோலை சாவியை நான் உன் கையில் கொடுக்குறேன்னாரு. ஏன் தெரியுங்களா? இவர் எனக்காக அவன் உயிரை கொடுப்பான் என்று கர்த்தருக்கு தெரியும். பாடுகள் எவ்வளவு சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டு நாம் விலகக்கூடாது. அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், அவங்க என்னோடு வெள்ளை அங்கி தரித்து என்னோடு உலாவக்கூடிய பாக்கியம் பெற்றவர்கள், அவரோடு பரலோகத்திலே அவரோடு வாழுகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு. கர்த்தருடைய பிரியமானவர்களே,
விசுவாசத்திலே கொஞ்சம் பலப்பட்டு யோசித்து உன்னுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கிறது யோசிச்சு பாருங்க. யூ ஹேவ் டு செக். வி ஹேவ் டு செக். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆண்டுடைய வசனத்திலிருந்து ஒப்பிட்டு பார்த்து ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களை அங்கே கொஞ்சம் பேர் இருந்தாங்களே பரிசுத்தம் உள்ள ஜனம், அந்த லிஸ்ட்டில் நம்ம எல்லாரையும் சேர்க்க கர்த்தர் விரும்புகிறார். ஒப்பு கொடுங்க, ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. உங்களுடைய வார்த்தைகளை நாங்கள் கவனமாக கேட்டு அதுக்கு கட்டுப்பட உதவி செய்யுங்க. வெள்ளை அங்கி தரித்து உன்னோடு உலாவுகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவரே, அப்படி என்றால் நீதியையும் பரிசுத்தத்தையும் தரித்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, நீதியும் பரிசுத்தமும் உன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். Okay, and God bless.